சிறகடிக்க ஆசை சீரியலோட அப்கமிங் எபிசோட் என்னென்னு பார்க்கலாம். இங்கே மனோஜ் எப்பயுமே ரோகிணிக்கு சப்போர்ட் பண்ணி பேசுகிறதெல்லாம் பார்த்துட்டு விஜயாவுக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. ரொம்ப கோவம் வருது. இங்கே பாரு மனோஜ், இந்த ரோகிணி உன் வாழ்க்கையில் வந்ததுக்கப்புறமா தான் நீ சந்தோஷமாக இருப்பேன்னு நானும் நினச்சி ஏமாந்துட்டேன். இனி இந்த ரோகிணியை நம்பி ஒரு பிரயோஜனமும் இல்லை. உன் வாழ்க்கையில் இனி எப்படி மறுபடியும் சந்தோஷத்தை கொண்டு வரணும்னு எனக்கு தெரியும். ஆனால் இந்த ரோகிணியை மட்டும் நீ மன்னிச்சு ஏற்றுக்கவும் கூடாது. அந்த ரோகிணிக்கிட்ட நீ பேசவும் கூடாது. எப்போ பார்த்தாலும் ரோகிணியை பற்றி என்கிட்ட பேசுகிறத முதல்ல நிப்பாட்டிட்டு உன் வேலையை மட்டும் பாரு. நீ ரோகிணிக்கு சப்போர்ட் பண்ணுறது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல மனோஜ் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே மனோஜும், இல்லைம்மா, ரோகிணி ரொம்ப பாவம், என்கிட்ட பேசணும்னு ஆசைப்படுறா. ஆனால் உங்கள் பேச்சை கேட்டுட்டு நானும் ரோகிணி மேலே ரொம்ப கோவமாக இருக்கேம்மா. ரோகிணி கடைக்கு வரும்போதெல்லாம் அவ்வளோ கஸ்டமர்ஸ் வருவாங்க. நம்ம கடைக்கு என்னென்ன தேவைன்னு ஒவ்வொன்றையும் ரோகிணி பார்த்து பார்த்து செஞ்சா. நான் இல்லாதப்ப கூட கடையை ரோகிணி ரொம்ப நல்லா கவனிச்சுக்கிட்டாமா. ஆனால் இப்போ ரோகிணியும் வரதில்லை, சரியாக பெரிய கஸ்டமர்ஸும் வரதில்லைம்மா. இங்கே என்கிட்ட வேலை பார்க்குற ஸ்டாஃப் கூட உங்கள் மனைவி ரோகிணி எப்போ வருவாங்க, அவங்க மூலமாக நம்ம கடையில் நல்ல வருமானம் வந்தது, இப்போ ரோகிணி மேடம் இல்லை, அதனால தான் எந்த ஒரு வருமானமும் இல்லைன்னு பேசிக்கிறாங்க. அதனால தாம்மா சொல்கிறேன், ரோகிணியை மறுபடியும் கடைக்கு வர சொல்லட்டுமா? நீங்கள் சொன்னாதாம்மா நான் ரோகிணியை வந்து கடைக்கு வர சொல்ல முடியும் அப்படின்னு பேசுகிறாரு. இதை கேட்டுட்டு விஜயாவுக்கு ரொம்ப கோபம் வருது. நான் சொல்கிறத நீ கேட்க மாட்டியா? நீ நல்லா படிச்சிருக்க, உனக்கு திறமை இருக்குது. உன்னால் செய்ய முடியாததை அந்த ரோகிணி உன் கடைக்கு வந்து செஞ்சிருவாளா? அப்படி எந்த அவசியமும் இல்லை. ரோகிணி மறுபடியும் இந்த வீட்டுக்கு திரும்பி வந்ததே எனக்கு பிடிக்கல. இதில் இந்த ரோகிணி உன் கடைக்கு வந்தால் அதை என்னால் ஏற்றுக்க முடியாது. அவளுக்குன்னு ஆசையாக பார்லரில் வச்சு கொடுத்தேன். அந்த பார்லரில் வச்சு என்னை ரொம்ப ஏமாத்திட்டா. வெறும் ஸ்டாஃபாக தானே வேலை பார்க்குறா. அந்த ரோகிணிக்கு பெரிய திறமை ஒன்றும் இல்லை. நீ நல்லா படிச்சிருக்கிறதுனால நீயே முயற்சி செஞ்சு முன்னேறி வா, அது போதும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை பார்த்துட்டு ரோகிணி கண் கலங்கி நிற்கிறாங்க. மனோஜையும் என்னையும் அத்தை பேச விடாமல் பிரிக்கணும்னு நினைக்கிறாங்க. பேசாமல் அன்னைக்கு மீனா சொன்ன மாதிரியே பார்வதி அத்தைக்கிட்ட போய் உதவி கேட்க வேண்டியதான். பார்வதி அத்தைக்கிட்ட இங்கே நடக்கிற எல்லாத்தையும் சொல்லி என்னையும் மனோஜையும் நீங்கள் தான் சேர்த்து வைக்கணும், விஜய் அத்தைக்கு நீங்கள் தான் புரிய வைக்கணும்னு உதவி கேட்க வேண்டியதான். வேற வழி இல்லை. பாட்டியும் வந்து சொல்லிட்டாங்க. அண்ணாமலை மாமாவும் விஜயாத்தைக்கு எவ்வளவோ சொல்லி புரிய வச்சுட்டாங்க. யார் சொன்னாலும் விஜயாத்தை கேட்க மாட்டேங்கிறாங்க. பார்வதி அத்தை விஜயாத்தையோட ஃப்ரெண்டு, அதனால் அவங்கக்கிட்டையாவது பேசி உதவி கேட்க வேண்டியதான். வேறு வழி இல்லை. நாளைக்கு எப்படியாவது பார்வதி அத்தையை பார்க்க போகணும் அப்படின்னு யோசிக்கிறாங்க ரோகிணி. மனோஜ் கடைக்கு கிளம்புறாரு. அந்த சமயம் ரோகிணி மனோஜ்கிட்ட மெதுவாக பேச போகிறாங்க. வெளியில் விஜயா நிற்கிறத பார்த்துட்டு, இங்கே ரோகிணி கிட்ட பேசினா அம்மாவுக்கு பிடிக்காது, இதை பார்த்தா அம்மா உடனே பிரச்சனை செய்வாங்க, என்னை திட்டுவாங்க. ரோகிணி முக்கியமா என் அம்மா முக்கியமானா எனக்கு என் அம்மா தான் முக்கியம், அவங்க பேச்சை தான் கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான்கிட்ட பேச வந்த ரோகிணியை கண்டுக்காமல் கடைக்கு கிளம்பி போயிடுறாரு மனோஜ். இதை பார்த்துட்டு விஜயாத்தை தான் இப்படி செய்கிறாங்கன்னா மனோஜும் என்னை இப்படி கண்டுக்காமல் என்கிட்ட பேசாமல் இத்தனை நாள் இருக்கிறாரே அப்படின்னு மனசு வேதனைப்படுறாங்க. முதல்ல வீட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு பார்வதி அத்தை வீட்டுக்கு போகணும்னு கிளம்புறாங்க. இன்னொரு பக்கம் இங்கே விஜயா எப்பயும் போல் பார்வதியோட வீட்டுக்கு போக உடனே பார்வதியும், என்ன விஜயா ரொம்ப சோகமாக இருக்க, வீட்டில் ஏதாவது பிரச்சனையா, இல்லை நீ கோவமாக இருக்கியான்னு கேட்குறாங்க. அதை ஏன் கேட்குற, அந்த மனோஜை நினச்சி தான் நான் ரொம்ப கோவத்தில் இருக்கேன்னு சொல்கிறாங்க. உனக்கு உன் பையன் மனோஜ்னா ரொம்ப பிடிக்குமே, அப்புறம் எதுக்கு மனோஜ் மேலே கோவம்னு கேட்க, அது வேற ஒன்றும் இல்லை. அந்த ரோகிணி குடும்பத்தையே ஏமாத்திருக்கா. ஆனால் இன்னும் மனோஜ் அதை புரிஞ்சிக்காம ரோகிணிக்கு சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கான். ரோகிணி கடைக்கு வந்தால் தான் கஸ்டமர்ஸ் நிறைய பேர் வருவாங்களாம், நல்ல வருமானம் வருமா, அதனால் ரோகிணியை மறுபடியும் கடைக்கு வர சொல்லட்டுமான்னு வேற கேட்குறான். எனக்கு வர வர மனோஜ் இப்படி பேசுறது பிடிக்கவே இல்லைன்னு சொல்கிறாங்க. அதுக்குடனே பார்வதியும், ஏன் ரோகிணி ஓ மருமக தானே, ரோகிணியால் தானே மனோஜ் இப்போ கடை வச்சு நல்லபடியாக ஒரு கடையோட ஓனராக இருக்கான். இங்கே மனோஜும் ரோகிணியும் எதுக்காக பிரிஞ்சிருக்கணும், அவங்க ரெண்டு பேரும் சந்தோஷமாக பேசி எப்பயும் போல் அவங்க வேலையை பார்க்கட்டுமேன்னு சொல்கிறாங்க. அதுக்குடனே விஜயாவும், அதெல்லாம் நடக்கவே நடக்காது, என்னைக்கு இந்த ரோகிணி என்னை ஏமாத்தினாலோ அன்னைக்கே அவளை மருமகளாக ஏற்றுக்கக்கூடாதுன்னு முடிவெடுத்துட்டேன். என்னவோ அவள் சம்பாதிக்கிற பணத்தை என்கிட்ட தினமும் கொண்டு வந்து கொடுக்குறா, அதுக்காக ரோகிணியை மன்னிச்சு மறுபடியும் மனோஜ் கூட சந்தோஷமாக நான் வாழ விட்டுருவேனா? ஆமாம், உனக்கு தான் இங்கே பெரிய பெரிய கோயிலில் இருக்க நிறைய பேரெல்லாம் தெரியும்ல, அவங்கள பற்றி எனக்கு கொஞ்சம் சொல்லு, ஃபோன் நம்பரை கொடு, நானே பேசி என் பையன் மனோஜையும் ரோகிணியவும் பிரிக்கிறதுக்கு என்ன செய்யணும்னு பார்க்க போகிறேன். இனி அந்த ரோகிணி மனோஜ் கூட ஒன்று சேர்ந்து வாழக்கூடாது. ரோகிணியே அந்த வீட்டிலேருந்து வெளியில் போகணும். என் பையன் மனோஜோட வாழ்க்கையில் நான் கண்டிப்பாக இன்னொரு கல்யாணம் பண்ணி வைக்கணும். அப்போ தான் என் பையன் மனோஜ் சந்தோஷமாக வாழ்வான். ஏதோ தெரியாமல் இந்த ரோகிணியை கல்யாணம் பண்ணி இங்கே கூட்டிகிட்டு வந்துட்டேன். அதுக்குன்னு என் பையன் இப்படியே இருந்துட்டா சரிப்பட்டு வராது. அதனால தான் இவங்களை பிரிக்கணும்னு நினைக்கிறேன். நல்ல வசதியான பெரிய இடமா பார்த்து நல்ல வசதியான பொண்ணாக பார்த்து மனோஜுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க போகிறேன் அப்படின்னு சொல்ல,
என்ன விஜயா சொல்கிற நீ? ரோகிணி இருக்கும்போதே மனோஜுக்கு இன்னொரு கல்யாணம் செஞ்சு வைக்க போறியான்னு கேட்குறாங்க பார்வதி. வேற என்ன செய்ய சொல்கிற? ரோகிணியை நம்பி ஏமாந்ததுக்கு ரோகிணிக்கு சரியான பதில் கொடுக்க வேண்டாமா அப்படின்னு பார்வதி விஜயா கிட்ட பேசிகிட்டு இருக்க, அந்த சமயம் பார்வதி வீட்டுக்கு போன ரோகிணி இது எல்லாத்தையும் வெளியில் நின்று கேட்டுடுறாங்க. ரோகிணியால் தாங்க முடியல, கண் கலங்கி நிற்கிறாங்க ரோகிணி. உடனே பார்வதி, விஜயா நான் சொல்கிறேன்னு தப்பாக நினைக்காத. நீ சிந்தாமணி கிட்ட பேசுகிறதும் தப்பு தான், அதே மாதிரி உன் வீட்டில் உள்ள மருமகளை மதிக்காமல் வீட்டை விட்டு வெளியில் அனுப்பணும்னு நினைக்கிறதும் பெரிய தப்பு தான். மீனாவும் ரோகிணியும் இப்போ பணக்கார வீட்டு பொண்ணுங்க இல்லை, வசதியான குடும்பத்திலேருந்து வரலன்னு தெரிஞ்ச உடனே ரெண்டு பேர்த்தையும் எப்படியாவது வீட்டை விட்டு வெளியில் அனுப்பணும்னு நினைக்கிறேன். ஆனால் மீனாவுக்கு இங்கே முத்து ரொம்ப சப்போர்ட்டாக இருக்கிறதுனால உன்னால் ஒன்றும் செய்ய முடியல. ஆனால் ரோகிணிக்கு இந்த மனோஜ் கொஞ்சம் கூட சப்போர்ட்டாக இல்லை. ரோகிணி பக்கம் மனோஜ் இருந்தால் நீ இப்படி ஒரு முடிவெடுத்திருப்பியா? நீ சொல்கிற எல்லாத்தையும் மனோஜ் கேட்டுட்ருக்கிறதுனால பாவம் ரோகிணியோட வாழ்க்கையில் நீ பிரச்சனை செய்யணும்னு நினைக்கிற. இப்படிலாம் செய்கிறது தப்பு, கொஞ்சமாவது புரிஞ்சுக்கோயேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் முடியாது, எனக்கு இந்த ரோகிணியை பிடிக்கல. இதில் இந்த மனோஜ் ரோகிணிக்கு சப்போர்ட் பண்ணுறது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. இந்த ரோகிணி உண்மையாகவே பணக்கார வீட்டு பொண்ணு, அவளால் நிறைய சொத்து பணம்னு எல்லாம் மனோஜுக்கு வரும். அந்த ரோகிணியால் மட்டும்தான் மனோஜோட வாழ்க்கையில் சந்தோஷமே இருக்குதுன்னு நினச்சி நான் இருந்தேன். ஆனால் என்னையே அந்த ரோகிணி இப்படி திட்டம் போட்டு ஏமாத்துனதுக்கப்புறமா இனியும் அந்த ரோகிணியை நான் நம்ப மாட்டேன். இதுக்கு மேலே அந்த ரோகிணி பொய் சொல்லி ஏமாற்ற மாட்டான்னு எனக்கு அவன் மேலே கொஞ்சம் கூட நம்பிக்கை இல்லை அப்படின்னு சொல்லும்போது, ஏன் விஜயா, ரோகிணி நல்லா சம்பாதிச்சு பணம் கொண்டு வந்து கொடுக்குறாளே, அதை மட்டும் வாங்கிக்கிற. ஆனால் மருமகளாக உன் வீட்டில் ரோகிணி இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறீ, இது தப்பு இல்லையா? இதை முதல்ல நீ அண்ணாமலை அண்ணங்கிட்ட சொல்லு, அவர் ஒத்துக்கிட்டோம், அதுக்கப்புறமா நீ என்ன வேணாலும் செய்யணும்னு சொல்கிறாங்க. ரோகிணியை நான் தான் மருமகளாக அந்த வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்திருக்கேன். நான் எடுக்கிற முடிவு தானே தவிர்த்து மற்றவங்க கிட்ட நான் இதை பற்றி கேட்க வேண்டிய அவசியமே இல்லை. ரோகிணி மனோஜை நான் கண்டிப்பாக பிரிச்சிருவேன் அப்படின்னு சொல்கிறாங்க விஜயா. அதுக்குண்டான எல்லா ஏற்பாடையும் விஜயா செய்ய ஆரம்பிக்கிறாங்க. இதெல்லாம் கேட்டுட்டு இருந்த ரோகிணி நினைக்கிறாங்க, இனியும் பார்வதியத்தை கிட்ட பேசினாலும் எந்த பிரயோஜனமும் இல்லை. ஏன்னா விஜயாத்தை யார் சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறாங்க. அவங்க பாட்டுக்கு ஒரு முடிவு எடுத்துட்டாங்க. என்னையும் மனோஜையும் பிரித்து வைக்க இவங்க யாரு? இத்தனை நாள் போனால் போதுன்னு நான் பொறுமையாக இருந்தேன், இனியும் நான் அப்படி இருக்கவே மாட்டேன்னு உடனே அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. தன்னுடைய பார்லருக்கு போன ரோகிணி என்ன செய்யலாம்னு நினைக்கிறாங்க, யோசிக்கிறாங்க. மனோஜை எப்படியாவது இந்த வீட்டிலேருந்து வெளியில் கூட்டிகிட்டு போயிடணும். தனி கொடுத்தன போனால் தான் மனோஜ் கூட நான் நிம்மதியாக வாழ முடியும். இன்னும் விஜயாத்த பேச்சை கேட்டுக்கிட்டு சம்பாதிக்கிற பணத்தெல்லாம் அவங்கக்கிட்ட கொடுத்துட்டு இருந்தா மட்டும் என்ன மருமகளாக ஏற்றுக்க போகிறாங்க? ஒன்றும் கிடையாது. இனி அப்படி எதுவும் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. நாம் தான் தெளிவான ஒரு முடிவெடுக்கணும். இன்றைக்கி நாம் தனி கொடுத்தன கிளம்பணும். அப்படி இல்லைன்னா விஜயாத்தை இப்படி செய்ய போகிறத வீட்டில் உள்ள எல்லார்கிட்டேயும் சொல்லி நியாயம் கேட்கணும். இதுக்கப்புறமாவும் இங்கே வித்யா கிட்டேயோ இல்லை என் அம்மா கிட்டேயோ இந்த பிரச்சனையை பற்றி சொல்லி அழுதுட்டுருக்கிறத விட நாம் தான் தெளிவாக ஒரு முடிவெடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே அங்கே வித்யா எப்பயும் போல் ரோகிணியை பார்க்கறதுக்காக பார்லருக்கு வராங்க. பார்லரில் வேலை செய்யாமல் ரோகிணி தனியாக உட்காந்து யோசிச்சுட்ருக்க. இதை பார்த்த வித்யாவும், என்னாச்சு ரோகிணி, இப்போயாவது கொஞ்சம் சந்தோஷமாக இருப்பேன்னு பார்த்தா நீ என்னை பார்க்கவும் வரல, நான் உன்னை பார்க்க வந்தாலும் சோகமாக இருக்க. என்ன மறுபடியும் உன் மாமியாரால் ஏதாவது பிரச்சனையான்னு கேட்க. சரியாக சொன்ன வித்யா, என்னென்ன சொல்கிறது, என்னையும் மனோஜையும் பிரித்து வச்ச எங்கள் அத்தை என்னை நிரந்தரமாகவே பிரித்து வீட்டை விட்டு வெளியில் அனுப்பணும்னு பெருசாக திட்டம் போடுறாங்க. மனோஜ் என்ன மறந்துடணுமா? மனோஜுக்கு வேற ஒரு நல்ல இடத்துல பொண்ணு பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்க போகிறாங்களாம். ஏன்னா அந்த குடும்பத்துக்கு ஏற்ற மருமக நான் இல்லையா, நான் எல்லாரையும் ஏமாத்திட்டேனா, இனி நான் பணம் கொடுத்தாலும் எங்கள் அத்தையோட மனசு மாறாதான் அப்படின்னு சொல்லி அங்கே நடந்த எல்லாத்தையும் சொல்கிறாங்க. பார்வதி வீட்டில் நடந்த எல்லாத்தையும் ரோகிணி சொன்னதை கேட்டுட்டு வித்யா சொல்கிறாங்க, இதுக்கு தான் நான் அப்போவே சொன்னேன், நீ மனோஜ் கூட சந்தோஷமாக வாழும்போதே உன் அத்தையை பற்றி யோசிக்காத, மனோஜை கூட்டிகிட்டு தனி கொடுத்தன போயிருன்னு. அப்போ தான் உன்னை பற்றி தெரிஞ்சாலும் மனோஜ் அதை எல்லாத்தையும் ஏற்றுக்கிட்டு சந்தோஷமாக உன் கூட வாழ ஆரம்பிப்பார். உன் அத்தையும் மனோஜ் ஒரே வீட்டில் இருந்தால் கண்டிப்பாக மனோஜ் உங்கள் மாமியார் பேச்சு தான் கேட்பார். அதனால் நீ எடுத்த முடிவு ரொம்ப சரியான முடிவு. தெளிவாக உன் மாமியாரை பற்றி வீட்டில் உள்ள எல்லாரும் முன்னாடியும் சொல்லிடு. சொன்னது மட்டும் இல்லாமல் மனோஜை பிரிஞ்சு என்னால் வாழ முடியாது, நாங்கள் தனி கொடுத்தனம் போகிறோன்னு நீ சொன்னால் மட்டும்தான் எல்லாருக்கும் உங்கள் மாமியாரை பற்றி புரிய வரும். அதுவும் உன்னை மீறி கண்டிப்பாக அந்த மனோஜுக்கு வேறு ஒரு கல்யாணம் பண்ணி வச்சாலும் பண்ணி வச்சிருவாங்க உன் மாமியார். நீ தான் சரியான முடிவெடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க வித்யா. இங்கே வேலையெல்லாம் முடிச்சுட்டு முதல்ல இந்த பிரச்சனைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும். இனி மனோஜ் என்கிட்ட பேசுகிறாரா இல்லையான்னு தெளிவாக நாமளே கேட்டுடணும். இல்லை மனோஜ் தன்னுடைய அம்மா பேச்சு தான் கேட்பேன்னு சொன்னால் யாரும் வேண்டான்னு நம்மளே பேசாமல் அந்த வீட்டை விட்டு வெளியில் போயிட வேண்டியதான். இத்தனை நாள் நான் சம்பாதிக்கிற பணத்தெல்லாம் கொடுத்தேன், ஆனாலும்
விஜயாத்த பேச்செல்லாம் கேட்டேன். ஆனாலும் என்ன மருமகளாக ஏற்றுக்கக்கூடாதுன்னு இப்படி ஒரு பிரச்சனை செய்யணும்னு விஜயாத்த நினச்சதுக்கு அப்புறமா இனி மாமியார்ன்ற மரியாதையை கொடுத்து ஒரு பிரயோஜனமும் இல்லை. நாம் போய் இன்னைக்கு வீட்டில் எல்லார்கிட்டையும் பேசிக்கலாம் அப்படின்னு ரோகிணி நினைக்கிறாங்க. பார்வதியோட வீட்டில் இருந்த விஜயா பார்வதி கிட்ட ஃபோன் நம்பர் வாங்கி அவங்க நினச்ச மாதிரியே மனோஜ் ரோகிணியை பிரிக்க என்னெல்லாம் செய்யணுன்றத ஃபோனில் ஒருத்தர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இங்கே வீட்டுக்கு வந்த விஜயாவும் என்ன இந்த ரோகிணி அவள் பாட்டுக்கு என்னை கண்டுக்காமல் போகிறா, இன்றைக்கி அவள் எப்பயும் போல் அவள் வருமானத்தை தரலை, சம்பள பணத்தை என்கிட்ட தரலையே அப்படின்னு யோசிக்கும்போது அங்கே வீட்டுக்கு வந்த இங்கே ரோகிணியும் யாரையும் கண்டுக்காமல் ரொம்ப கோவமாக தன்னுடைய ரூமுக்கு போகிறாங்க. இதை பார்த்துட்டு விஜயாவும் ரோகிணி என்ன நான் இங்கே தான் இருக்கேன், என்னை கண்டுக்காமல் நீ பாட்டுக்கு போகிற, இன்னைக்கு நீ சம்பாதிச்ச பணம் எங்கே உனக்கு தெரியும்ல, எவ்வளோ பணம் வந்தாலும் தினமும் என்கிட்ட கொடுக்கணும்னு என்ன செஞ்சிட்ருக்க, பணத்தை கொண்டு வந்து கொடுன்னு சொல்கிறாங்க. உடனே ரோகிணி ரொம்ப கோவமாக மனோஜை கூட்டிகிட்டு வெளியில் போகிறாங்க. நான் எதுக்கு உங்களுக்கு பணம் கொடுக்கணும்னு விஜயா கிட்ட கேட்குறாங்க. உடனே விஜயாவும் நீ பணம் கொடுக்கலன்னா இந்த வீட்டில் என் மருமகளாக இருக்க முடியாது, அது உனக்கு தெரியுமான்னு கேட்குறாங்க. நீங்கள் என்னை மருமகளாக ஏற்றுக்கலன்னு எனக்கு தெரியும், அப்புறம் எதுக்காக நான் சம்பாதிக்கிற பணத்தை உங்ககிட்ட கொடுக்கணும், எப்படியும் ஒரு நாள் என்னை வீட்டை விட்டு வெளியில் அனுப்ப போகிறீங்க, என்னையும் மனோஜையும் பிரிக்க நீங்கள் திட்டம் போடுறது எனக்கு தெரியாதுன்னு நினச்சிட்டு இருக்கீங்களான்னு என்னைக்கும் இல்லாமல் ரோகிணி ரொம்ப கோவமாக விஜயா கிட்ட கேள்வி கேட்டு ரொம்ப பேசுகிறாங்க. உடனே வீட்டில் உள்ள எல்லாரும் என்னாச்சு, ரோகிணி இந்த வீட்டுக்கு திரும்பி வந்ததுக்கு அப்புறமா விஜயாத்த சொன்ன எல்லாத்தையும் செஞ்சாங்க, எதிர்த்து பேசாமல் ரொம்ப பொறுமையாக இருந்தாங்க, விஜயாத்தை அவமானப்படுத்தும் போதெல்லாம் அமைதியாக தலை குனிஞ்சு நின்ன ரோகிணி இன்னைக்கு என்ன இப்படி பேசுகிறாங்க அப்படின்னு ஒன்றும் புரியாத மாதிரி பார்த்துட்ருக்காங்க. இதை பார்த்த முத்துவும் என்ன மீனா பார்லலம்மா ரொம்ப சத்தமாக பேசுகிறாங்க, அம்மா முன்னாடி இப்படி இவங்க பேசுனதே இல்லையே, இந்த பார்லலம்மா இவ்வளோ கோவப்படுறாங்கன்னா கண்டிப்பாக மனோஜோ இல்லை எங்கள் அம்மாவோ தான் ஏதோ பிரச்சனை செஞ்சுருக்காங்க, என்னன்னு அவங்க சொன்னால் தானே தெரியும்னு யோசிக்க உடனே ஸ்ருதியும் என்னாச்சு ரோகிணி இப்போ தானே நீங்கள் வெளியிலேருந்து வந்தீங்க, அதுக்குள்ளே ஏன் இவ்வளோ கோவமாக பேசுகிறீங்க, ஏதாவது பிரச்சனைனா எல்லாருக்கும் புரிகிற மாதிரி பேசுங்க, அதை விட்டுட்டு நீங்கள் என்னவோ கோவத்தில் பேச நாங்கள் என்ன ஏதுன்னு தெரியாமல் நிற்கிறோன்னு சொல்லும்போது உடனே அண்ணாமலையும் விஜயா இங்கே ரோகிணி ஏன் இவ்வளோ கோவமாக பேசிகிட்ருக்கா, நீ ஏன் ரோகிணியை பார்த்து முறைச்சிட்ருக்க, ஏதாவது தேவையில்லாமல் பேசுனியா, நீ தான் அமைதியாக இருக்க மாட்டியே, மருமக 3 பேரையும் நல்லபடியாக பார்த்துக்கிட்டாதான் நீ நல்ல மாமியாராயிருவியே அப்படின்னு சொல்ல நான் ஒன்றும் செய்யலைங்க, ரோகிணி ஏதோ ரொம்ப திமிராக பேசிகிட்ருக்கா, ஏதோ அவள் தான் ரொம்ப சம்பாதிக்கிற மாதிரி, என்ன ரோகிணி நீ எங்களை ஏமாத்தின எல்லாத்தையும் மறந்துட்டியா என்ன, என்னையே எதிர்த்து பேசுகிறேன்னு கேட்க அத்தை போதும் அத்தை, என்னையும் மனோஜையும் பிரிக்க நீங்கள் என்னெல்லாம் செய்கிறீங்கன்னு எனக்கு தெரியும், அதுக்கப்புறமாவும் நான் சம்பாதிக்கிற பணத்தை உங்ககிட்ட கொடுக்கணும், நீங்கள் என்ன செஞ்சீங்கன்னு நான் இவங்க எல்லார்கிட்டையும் சொல்லட்டுமா, பார்வதி அத்தைக்கிட்ட நீங்கள் என்ன பேசிகிட்டு இருந்தீங்கன்னு எல்லாத்தையும் நான் கேட்டேன், நீங்கள் யார் என்னையும் மனோஜையும் பிரிக்கிறதுக்கு, அது மட்டும் இல்லாமல் மனோஜுக்கு வேறு கல்யாணம் செஞ்சு வைக்க போகிறேன்னு சொன்னீங்களே, அசிங்கமா இல்லை இப்படி நீங்கள் பேசுகிறதுக்கு, போனால் போதுன்னு வீட்டில் உள்ள எல்லாரும் என்னை மன்னிச்சு மறுபடியும் மருமகளாக ஏற்றுக்கிட்டாங்க, ஆனால் நீங்கள் மனசு மாறணும்னு மற்றவங்க மாதிரி இல்லாமல் தினமும் சம்பாதிக்கிற பணத்தை உங்ககிட்ட கொண்டு வந்து கொடுக்குறேன், நீங்கள் சொல்கிற எல்லாத்தையும் கேட்குறேன், இது வரைக்கும் நான் பெருசாக வீட்டு வேலை செஞ்சதே இல்லை, ஆனால் உங்களுக்காக எல்லாத்தையும் பார்த்து செய்கிறேன், இப்போ வரைக்கும் நான் என்னைக்கு திரும்பி வந்துடும் அன்னையிலேருந்து நான் மனோஜ் கிட்ட பேசவே இல்லை தெரியுமா, இப்படி நானும் உங்கள் பையனும் பிரிஞ்சு இருக்கணும்னு நினைக்கிறீங்களே, நீங்கள் எப்படி ஒரு நல்ல மாமியாராக இருக்க முடியும், உங்ககிட்ட பேசி ஒரு பிரயோஜனமும் இல்லை, மனோஜ் நான் இப்போ சொல்கிறேன், என்னை நம்புனா என் மேலே உண்மையாகவே நீ பாசம் வச்சுருந்தா சொல்லு, நானும் நீயும் இப்போவே இந்த வீட்டிலேருந்து வெளியில் போயிடலாம், நிம்மதியாக எங்கேயாவது போய் சந்தோஷமாக வாழலாம், ஆனால் உங்கள் அம்மா கூட இருந்தால் இந்த வீட்டில் நாம் இருக்கிற வரைக்கும் சந்தோஷமாக வாழவே முடியாது, உங்கள் அம்மா வாழ விடவும் மாட்டாங்க, அப்படி கண்டிப்பாக நான் கஷ்டப்பட்டு இந்த வீட்டில் இருக்கணுமா என்ன அப்படின்னு சொல்லும்போது உடனே அண்ணாமலையும் என்னது உன்னையும் மனோஜையும் பிரிக்கிறதுக்காக விஜயா திட்டம் போடுறாளா, மனோஜுக்கு வேற கல்யாணம் பண்ண ஏற்பாடு பண்ணுறாளா, யாரு இந்த விஜயாவா அப்படின்னு கேட்க ஆமாம் அங்கிள் நான் உண்மையை தான் சொல்கிறேன், அப்படி நான் சொல்கிறதுல உங்களுக்கு நம்பிக்கை இல்லை, நான் பொய் சொல்கிறேன்னு நினச்சா இப்போவே நான் உங்களுக்கு பார்வதி அத்தைக்கு ஃபோன் பண்ணி கொடுக்குறேன், நீங்களே பேசுங்க, அவங்க கூட விஜயா அத்தை கிட்ட எவ்வளவோ சொல்லி புரிய வச்சாங்க, நீ செய்கிறது ரொம்ப பெரிய தப்பு, உன் மருமக எல்லாரும் ரொம்ப நல்லவங்க, அவங்கள புரிஞ்சு நடந்துக்கன்னு சொன்னதுக்கு யார் பேச்சையும் கேட்க மாட்டேன்னு சொல்லிட்டு தான் இப்படி ஒரு ஏற்பாடை செய்கிறாங்க விஜயா அத்தை, ஆமாவா இல்லையான்னு நீங்களே கேளுங்களேன் அப்படின்னு ரொம்ப கோவமாக ரோகிணி பேச எல்லாருக்கும் அப்போ தான் புரிய வருது ஏன் ரோகிணி இவ்வளோ கோவமாக பேசிகிட்டு இருக்காங்கன்னு. உடனே முத்துவும் அம்மா என்னது இது, அப்போ நீங்கள் மனோஜுக்கு மறுபடியும் வேறு கல்யாணம் பண்ணி வைக்க போகிறீங்களா, ஏன் ஏற்கனவே இந்த பார்லலம்மாவை நம்ம வீட்டுக்கு மருமகளாக கூட்டிகிட்டு வந்து ஏமாந்தது பத்தாதுன்னு மறுபடியும் இப்படியா பணம் தான் முக்கியம்னு நினைக்கிறது, சரியில்லைப்பா, அம்மா செய்கிறது எதுவுமே சரியில்லை, நீங்களே பேசுங்க, நாங்கள் பேசினா அப்புறம் எங்களை பார்த்து முறைப்பாங்க அம்மா அப்படின்னு சொல்கிறாங்க முத்து. உடனே அண்ணாமலை ரொம்ப கோவமாக விஜயா கிட்ட என்ன விஜயா இதெல்லாம்,
ரோகிணி சொல்கிறது உண்மையா? மனோஜோட வாழ்க்கையில் மறுபடியும் பிரச்சனை செய்யலாம் நினைக்கிறியா? ஏதோ ரோகிணி தப்பு செஞ்சுட்டா, எல்லார்கிட்டேயும் மன்னிப்பு கேட்டுட்டா, அம்மா முன்னாடி சத்தியம் பண்ணிட்டா. அதுக்கப்புறமா நாம் அதை பற்றி பேசக்கூடாதுன்னு அம்மா சொன்னதுக்கப்புறமா இன்னும் நீ ரோகிணி மேலே இருக்கிற கோவத்தில் என்னென்னமோ செஞ்சிட்ருக்க போல. அப்போ பார்வதி வீட்டுக்கு போகிறது இதுக்கு தானா? ரோகிணிக்கு சப்போர்ட் பண்ண யாரும் இல்லைன்னு தெரிஞ்சுக்கிட்டு நீ பிரச்சனை செஞ்சா அப்புறம் நான் எங்கள் அம்மாவை வர வைக்க வேண்டியதாக இருக்கும். எங்கள் அம்மா வந்தால் பிரச்சனை உனக்கு தான் விஜயா, அதனால் புரிஞ்சு நடந்துக்க. அது மட்டும் இல்லாமல் ரோகிணிக்குன்னு நாங்கள் எல்லாரும் இருக்கோம். நீ பாட்டுக்கு உன் இஷ்டத்துக்கு ஒரு முடிவு எடுக்கவே முடியாது. அது எப்படி மனோஜுக்கு இப்படி இன்னொரு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நீ யோசிப்ப? இதெல்லாம் தப்பு இல்லையா? என்ன பேசாமல் அமைதியாக இருக்கன்னு ரொம்ப கோவமாக பேச, போதுமா ரோகிணி, நீ சொல்ல நினச்சதெல்லாம் சொல்லி இப்போ வீட்டில் எவ்வளோ பெரிய பிரச்சனை வந்துருச்சுன்னு பாரு. ஒன்னால தான். நீ என்னைக்காவது இந்த வீட்டுக்கு மூத்த மருமகளா பொறுப்பாக இருந்திருக்கிறியா? இல்லவே இல்லை. ஒன்னால தான் இந்த வீட்டில் பிரச்சனை வருது. ஆமாங்க, மனோஜுக்கு வேற கல்யாணம் நான் செஞ்சு வைக்க தாங்க போகிறேன். யார் என்ன சொன்னாலும் அதை ஒன்றும் செய்ய முடியாது. இந்த ரோகிணியை நம்பி நான் ஏமாந்துருக்கேன். என் பையன் மனோஜ் கொஞ்சம் கூட சந்தோஷமே இல்லாமல் இருக்கான். முத்து, மீனா, ரவி, ஸ்ருதின்னு எல்லாரும் எவ்வளோ சந்தோஷமாக இந்த வீட்டில் இருக்காங்க. ஒருத்தரை விட்டு கொடுக்காம, யாரையும் ஏமாத்தாமல் எல்லாரும் நிம்மதியாக அவங்க வாழ்க்கையை வாழ்ந்துட்டுருக்காங்க. ஆனால் மனோஜ் அப்படியாங்க? மனோஜ் என்னவோ நேர்மையாக தான் இருக்கான். நான் கூட்டிகிட்டு வந்த இந்த மூத்த மருமக ரோகிணி தான் நம்ப வச்சு என் பையனை ஏமாத்திட்டா. அதுக்கப்புறமாவும் எப்படிங்க இந்த ரோகிணி கூட மனோஜ் சந்தோஷமாக வாழ முடியும்? அதுக்கு தான் இப்படி ஒரு முடிவெடுத்தேன். 2 பேரையும் பிரிச்சுட்டா இந்த ரோகிணி எப்படியும் வீட்டை விட்டு வெளியில் போயிடுவா. என் பையனுக்கு பிடிச்ச மாதிரியே நல்ல நான் எதிர்பார்த்த மாதிரியே ஒரு வசதியான பொண்ணாக பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நான் முடிவெடுத்திருக்கேன். இதில் நீங்களாம் ஏங்க தலையிடுறீங்கன்னு சொல்ல உடனே ரோகிணியும், பார்த்தீங்களா, நீங்கள் எல்லாரும் நியாயம் கேட்கும் போதே இவ்வளோ பேச்சு பேசுகிறாங்க. இதில் நான் வந்து பேசினா சும்மாவை விடுவாங்க இந்த விஜயாத்தை? மனோஜ், நீ என்ன சொல்கிற? உங்கள் அம்மா இப்படி ஒரு முடிவு எடுத்துட்டாங்க. நீ என் கூட வரியா இல்லையா? நம்ம 2 பேரும் தனி கொடுத்தனம் போயிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே மனோஜும், என்ன ரோகிணி இப்படி திடீர்னு தனி கொடுத்தனம் கூப்பிட்ற? நானே கடையில் சரியாக எந்த ஒரு வருமானமும் இல்லையேன்னு என்ன செய்யன்னு தெரியாமல் யோசிக்கிறேன். தனியாக போய் ஒரு வாடகை வீட்டில் இருக்கணுமா? அது எப்படி என்னால் முடியும்? மாதம் மாதம் வாடகை பணம் கொடுக்கணும். அதெல்லாம் சரிப்பட்டு வராது. நீ என்ன இப்போ பார்லரோட ஓனராக இருக்க? வெறும் ஸ்டாஃபாக வேலை பார்க்குற. உனக்கு மட்டும் என்ன சம்பளம் நிறையாவா வருது? இல்லையே. நமக்கு வரக்கூடிய வருமானத்தை வச்சு நாம் இந்த வீடு வேண்டாம், அம்மா வேண்டான்னு முடிவெடுத்து வெளியில் போனோன்னா நம்மளால் சமாளிக்க முடியாது. நீ சொன்னதுக்காகலாம் தனி கொடுத்தனம் வர முடியாது. எனக்கு என் அம்மா தான் முக்கியம் அப்படின்னு மனோஜும் சொல்கிறாரு. வீட்டில் உள்ள எல்லாரும் மனோஜ் இப்படி பேசுகிறத கேட்டுட்டு பேரதிர்ச்சியோட பார்க்குறாங்க. உடனே ரோகிணி அழுதுகிட்டே, என்ன மனோஜ் இப்படி பேசுகிற? நான் உன்னை மட்டும்தான் நம்பியிருக்கேன். உனக்காக தான் நான் பொய் சொல்லி குடும்பத்தில் எல்லாரையும் ஏமாத்தினேன். ஆனால் நான் இப்போ திருந்தி உனக்காக மட்டும் இந்த வீட்டில் வாழ்ந்துட்டுருக்கேன். உங்கள் அம்மா என்னை அவமானப்படுத்தினாலும் திட்டினாலும் பரவாயில்லன்னு என்னைக்காவது மனோஜ் மனசு மாதிரி என்கிட்ட பேசுவார், என்னை ஏற்றுப்பாருன்ற நம்பிக்கையில் இருக்கேன். ஆனால் நீ என்னடானா உங்கள் அம்மாவுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுகிற? அப்போ உங்கள் அம்மா உன்னையும் என்னையும் பிரிக்கணும்னு நினைக்கிறாங்களே, அதெல்லாம் உனக்கு சரின்னு தோணுதா? இல்லை உனக்கு வேற ஒரு கல்யாணம் செஞ்சு வைக்கணும், வசதியான வீட்டில் ஒரு நல்ல பொண்ணாக பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு சொல்கிறாங்க. அந்த கல்யாணத்தை செஞ்சுக்க நீ ஒத்துப்பியா என்ன அப்படின்னு கேட்கும்போது, என்னதான் நீ சொன்னாலும் ரோகிணி, என் அம்மா என் வாழ்க்கைக்காக எதுவாக இருந்தாலும் நல்லதை மட்டும்தான் செய்வாங்க. அதனால் எங்கள் அம்மா என்ன சொன்னாலும் நான் கேட்பேன் ரோகிணி அப்படின்னு சொல்கிறாரு. இதை கேட்ட உடனே அண்ணாமலைக்கு அவ்வளோ கோவம் வருது. நீ திருந்த மாட்டியா மனோஜ்? நான் என்னவோ விஜயா மட்டும்தான் இப்படி பேசிகிட்டு இருக்கா. என்னதான் இருந்தாலும் உன்னையும் ரோகிணியவும் யாராலையும் பிரிக்க முடியாது. எப்படியும் நீங்கள் ஒன்று சேர்ந்து சந்தோஷமாக வாழ்வீங்கன்னு நினச்சேன். ஆனால் விஜயா பேச்சை கேட்டுக்கிட்டு இப்படி ஒரு முடிவெடுத்திருக்கல்ல, உன்னை நினைக்கும் போது எனக்கு அவ்வளோ கோவம் வருது. உனக்கு உண்மையாகவே ரோகிணியை கல்யாணம் பண்ணி வச்சிருக்கக்கூடாது. சரியான வேலையே இல்லாமல் இருந்த ரோகிணி வந்ததுக்கு அப்புறமா தான் கொஞ்சம் பொறுப்பாக இப்படி ஒரு கடைக்கு ஓனராக இருக்க. என்ன தான் யார் என்ன சொன்னாலும் அதுதான் உண்மை. ஆனால் இப்போயும் ரோகிணியை விட்டு கொடுத்து தான் பேசுகிற. ரோகிணி கூட ஒன்று சேர்ந்து வாழ உனக்கே பிடிக்கலன்னா அப்புறம் உங்கள் அம்மாவும் இப்படி தானே செய்வா. உங்கள் 2 பேரையும் நான் சும்மா விட மாட்டேன். ரோகிணி இருக்கும்போதே இப்படி தேவையில்லாத பிரச்சனையை செய்கிற விஜயா, நீ திருந்த மாட்டியான்னு கேட்க, ஆமாங்க, நான் திருந்த அவசியம் இல்லை. இந்த ரோகிணியை பேசாமல் வீட்டை விட்டு வெளியில் அனுப்பிடுங்க. என்னையும் மனோஜையும் பிரிக்கிறதுக்காக தனி கொடுத்தன போலான்னு ரோகிணி சொல்கிறா. அதை பற்றி நீங்கள் கேட்க மாட்டீங்களான்னு கேட்கும்போது, ஆமாம், நீ வீட்டில் பிரச்சனை செஞ்சேன்னா தனி கொடுத்தனம் போலான்னு தான் ரோகிணி சொல்லுவா. இதில் என்ன தப்பு இருக்குன்னு கேட்குறாங்க. என்ன இருந்தாலும் நான் கண்டிப்பாக மனோஜ் கூட ரோகிணியை ஒன்று சேர்ந்து வாழ விட மாட்டேன். இந்த ரோகிணியால் என்ன செய்ய முடியுமோ செய்ய சொல்லுங்கள், இல்லைனா வீட்டை விட்டு வெளியில் போக சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லும்போதே ரொம்ப கோபமாக இருந்த அண்ணாமலை விஜயாவை பலார்னு வெளுத்து வாங்குறாரு. உடனே மனோஜ், அப்பா என்னப்பா, அம்மா என்னப்பா இப்போ தப்பாக பேசிட்டாங்கன்னு நீங்கள் அம்மாவை திட்டுறீங்க, எல்லாரும் முன்னாடி அவமானப்படுத்துகிறீங்க. அம்மா என்ன முடிவெடுத்தாலும் சரியாக தான் இருக்கணும் சொன்ன உடனே முத்து திட்டுறாரு. என்னது இது, பார்லலம்மா தப்பு பண்ணாங்க உண்மைதான். ஆனால் உன்னை கல்யாணம் பண்ணிக்கணுன்ற ஆசையில் தானே போய் சொன்னதா சொன்னாங்க. ஆனால் நீயே பார்லலம்மாவை புரிஞ்சுக்கலன்னா அம்மா எப்படி மனசு மாறுவாங்க? மனோஜ், நீ செய்கிறது எல்லாம் சரியில்லை.
மீனாவுக்கும் உனக்கும் கல்யாணம் ஏற்பாடு செஞ்சப்ப இப்படி தான் மீனாவையும் மீனா குடும்பத்தையும் அவமானப்படுத்தினேன். இப்போ உன்னையே நம்பி வாழ வந்திருக்க இந்த பார்லர் அம்மாவை பற்றி யோசிக்காம அம்மா பேச்சை கேட்டு அப்போ வேற கல்யாணம் செஞ்சுக்கிறதுக்கு நீயும் திட்டம் போடுறியா? அப்பா, இந்த எல்லா பிரச்சனைக்கும் காரணம் அம்மா மட்டும் இல்லைப்பா, இந்த மனோஜும் தான் அப்படின்னு முத்து ரொம்ப கோபமாக பேசுகிறாரு. உடனே அண்ணாமலை, ஏன் விஜயா, என்ன நீ கல்யாணம் பண்ணதுக்கப்புறமா இந்த வீட்டில் நீ செய்யாத தப்பா? நான் பொறுமையாக தானே இருக்கேன். நீ செய்கிற தப்புக்கெல்லாம் நான் எப்போவோ உன்னை பிரிஞ்சு போயிருக்கணும், இல்லை உன் கூட வாழவே மாட்டேன்னு நான் ஒரு முடிவெடுத்திருக்கணும். அப்படி செய்யலையே. கல்யாணம்னு செஞ்சதுக்கப்புறமா பொறுமையாக என்ன ஆனாலும் பரவாயில்லன்னு கொஞ்சம் அமைதியாக தான் இருக்கணும், எல்லாம் சரியாயிரும்னு நம்பிக்கை வைக்கணும். ஆனால் நீ பணம் இல்லைன்றதுக்காக ரோகிணியை வீட்டை விட்டு வெளியில் அனுப்பணும், மனோஜையும் ரோகிணியவும் பிரிக்கணும், மனோஜுக்கு நல்ல வசதியான ஒரு குடும்பமாக பார்த்து நல்லபடியாக இன்னொரு பொண்ணை கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினைக்கிறியே. இதெல்லாம் என்றைக்கும் நடக்காது. ஏன், அவ்வளோ அக்கறையாக இருந்திருந்தா மனோஜுக்கு கல்யாணம் செய்யும் போதே ரோகிணி யாருன்ற உண்மையை கேட்டு நீ நல்லா விசாரித்து தெரிஞ்சிருக்கலாமே. நீ அப்போவே ஏமாந்துட்ட. மறுபடியும் பணம் தான் முக்கியம்னு நினச்சி இன்னொரு முறை ஏமாற நாங்கள் விட மாட்டோம். நீ இப்படி தான் பணம் முக்கியம்னு நினச்சி என்ன வேணாலும் செய்வ, சரியாக எதையும் விசாரிக்கவும் மாட்டேன். ஆனால் மனோஜுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிருக்கு. மற்றபடி நீ இப்படி தேவையில்லாத முடிவெடுத்து இவங்க 2 பேரையும் பிரிக்கணும்னு ரோகிணியை வீட்டை விட்டு வெளியில் அனுப்பணும்னு நினச்ச, அவ்வளவுதான். எங்கள் அம்மாவே பேசி மறுபடியும் ரோகிணியை வீட்டுக்கு வர வச்சுருக்காங்க. நீ ஒரு முடிவெடுத்தன அதை என்னால் என்றைக்கும் ஏற்றுக்க முடியாது. ரோகிணி, நீ கவலைப்படாதம்மா, நான் உனக்கு சப்போர்ட் பண்ணுறேன்னு சொல்ல, உடனே மனோஜும், அப்பா நீங்கள் அமைதியாக இருங்கப்பா, அம்மா செய்கிறது எதுவாக இருந்தாலும் சரிதான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே, அதென்ன ரோகிணி வீட்டை விட்டு வெளியில் போகணும், ரோகிணி மனசு மாறிட்டா, அவள் பாட்டுக்கு அவள் வேலையை பார்த்துட்ருக்கா. தப்பு செய்கிறது மனோஜும் விஜயா, நீங்கள் 2 பேரும் தான். பேசாமல் நீங்கள் 2 பேரும் வீட்டை விட்டு வெளியில் போங்க, அப்போ தான் இந்த வீட்டில் பிரச்சனை வராமல் நிம்மதியாக இருக்கும். ஏன் விஜயா, உனக்கு மீனா முத்துவை பிடிக்கலன்னு வீட்டை விட்டு வெளியில் அனுப்ப திட்டம் போட்டேன், அது ஒன்றும் செய்ய முடியலன்னு இப்போ ரோகிணியை இப்படி செய்யலான்னு நினைக்கிறியா? நீலாம் திருந்த மாட்டியா அப்படின்னு மனோஜையும் விஜயாவையும் ரொம்ப கோபமாக பலார்னு வெளுத்து வாங்குறாங்க இங்கே வந்து அண்ணாமலை. அது மட்டும் இல்லாமல் விஜயா அழுதுகிட்டே சொல்கிறாங்க, ஏங்க ஒரு நல்ல வரன் இருக்குன்னு கூட சொன்னாங்க, அந்த பொண்ணு நல்லா படிச்சிருக்கு, பெரிய பணக்கார வீட்டு பொண்ணு, மனோஜுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு நினச்சேங்க. ஆனால் நீங்கள் என்னடானா இந்த ரோகிணி முன்னாடியே என்னை அவமானப்படுத்துகிறீங்கல்ல, என்னையும் என் பையன் மனோஜையும் வீட்டை விட்டு வெளியில் போக சொல்கிறீங்கல்ல, அப்படி என்னங்க பெரிய தப்பு பண்ணிட்டேன், இந்த ஏமாத்தின ரோகிணிக்கு போய் சப்போர்ட் பண்ணுறீங்களே அப்படின்னு அழுதுகிட்டே விஜயா கேட்க, இப்பையும் மனோஜோட வாழ்க்கையில் நீ தான் முடிவெடுக்கணும்னு நினைக்கிறல்ல விஜயா, அது பெரிய தப்பு. இப்பையும் என்கிட்ட கேட்காம உன்னை யார் இந்த ஏற்பாடெல்லாம் செய்ய சொன்னது, உன்னை யார் மனோஜுக்கு பொண்ணு பார்க்க சொன்னது? பேசாம ரோகிணி சொன்ன மாதிரி மனோஜையும் ரோகிணியவும் தனி கொடுத்தன அனுப்புனாதான் அவங்க சந்தோஷமா இருப்பாங்க போல. இந்த வீட்டில் இருக்கிற வரைக்கும் இப்படிதான் நீ பிரச்சனை செய்வ. ரோகிணி, நீ மனோஜ் கிட்ட பேசி புரிய வச்சு 2 பேரும் பேசாம இந்த வீட்டில இருந்து தனி கொடுத்தன போங்கம்மா, அதுதான் உங்களுக்கும் உங்க வாழ்க்கைக்கும் நல்லதுன்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்ல விஜயா, இப்படியே நீ பேசிட்டு இருந்த வீட்டில் பிரச்சனை செஞ்சேன்னு வையே, நீ செய்யற தப்புக்கெல்லாம் இந்த வீட்டில் இருக்க உனக்கு தகுதி இல்லைன்னு உன்னை வீட்டை விட்டு வெளியில் அனுப்பிடுவேன். ரோகிணி இந்த வீட்டோட மூத்த மருமக. என்னதான் ரோகிணி போய் சொல்லி குடும்பத்தில் எல்லாரையும் ஏமாத்திருந்தாலும் ரோகிணி எல்லார்கிட்டையும் மன்னிப்பு கேட்டதுக்கு அப்புறமா நீயா ஒரு முடிவெடுத்து அதுவும் மனோஜுக்கு வேற கல்யாணம் செஞ்சு வைக்கணும்னு நினைக்கிறல்ல, அதெல்லாம் பெரிய தப்பு, என்னால் ஒத்துக்க முடியாது. நீ ஒரு முடிவெடுத்த அப்புறம் நான் உன்னை சும்மா விட மாட்டேன். இங்கே நம்ம வீட்டில் என் கூட நீ வாழணும், இந்த வீட்டில் நீ இருக்கணும்னா என் பேச்சை மட்டும்தான் கேட்கணும். இல்லை நீயும் உனக்கு எப்பயுமே சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்க மனோஜும் இந்த வீட்டில் இருக்கக்கூடாதுன்னு 2 பேரையும் வீட்டை விட்டு வெளியில் அனுப்பிடுவேன். ஆனால் ரோகிணி இந்த வீட்டில் தான் இருப்பா, அவளுக்கு எல்லா உரிமையும் இருக்குது. ரோகிணி, இனி இந்த விஜயாவுக்கு தினமும் பணம் கொடுக்கணும்னு சொல்லியிருக்காள், அந்த பணத்தெல்லாம் நீ தராதம்மா, உனக்குன்னு வச்சுக்க. நீ சம்பாதிக்கிற பணத்தை விஜயா கிட்ட கொடுத்துட்டு ஏமாந்து போய் நிற்கணுமா? நீ ஏமாத்துற மாதிரியே விஜயா உன்னை ஏமாத்த பார்க்குறா. போதுமா, இனி மனோஜ் கூட நீ சந்தோஷமாக வாழணும். மனோஜ், உன்னோட மனைவினா அது ரோகிணி தான். உங்கள் அம்மா பேச்சை கேட்டுக்கிட்டு மறுபடியும் ஏதாவது தப்பான முடிவு எடுத்தன்னா அவ்வளவுதான். இங்கே ரோகிணி கிட்ட பேசி எப்பயும் போல் ரோகிணி உன் கடைக்கு தினமும் வரட்டும், அதன் மூலமாக நீங்கள் நல்ல ஒரு வருமானம் பார்த்து சந்தோஷமாக இருங்க. அதை விட்டுட்டு உங்கள் அம்மா பேச்சை கேட்டு ரோகிணியை இந்த வீட்டை விட்டு வெளியில் அனுப்பிடலான்னு மனோஜ் நீயும் நினச்சேன்னா அப்புறம் என் பையனே இல்லைன்னு எனக்கு நீ பணம் தர ஏமாத்திட்டேன்னு நானே உன் மேலே கம்ப்ளைண்ட் கொடுப்பேன். அப்புறம் நீயும் உங்கள் அம்மாவும் பிரச்சனையில் தான் இருக்கணும். புரிஞ்சு நடந்துக்கோங்க, நான் சொன்னால் செய்வேன், புரியுதா விஜயா அப்படின்னு நல்லா திட்டி அவமானப்படுத்திட்டு அங்கேருந்து போகிறாரு அண்ணாமலை. ரோகிணி அழுதுகிட்டே இருக்காங்க. உடனே எல்லாரும் முன்னாடி ரோகிணி இங்கே மனோஜ் கிட்ட சொல்கிறாங்க, நல்லா கேட்டுக்க மனோஜ், உங்கள் அப்பா சொன்னது உனக்கு புரிஞ்சுதில்ல, இன்னொரு தடவை உங்கள் அம்மா பேச்சை கேட்டுக்கிட்டு என்கிட்ட நீ பேசாமல் இருந்த, இல்லை என்னை வீட்டை விட்டு வெளியில் அனுப்ப 2 பேரும் திட்டம் போட்டிங்கன்னு வைங்க, அப்புறம் அவ்வளவுதான். என் மாமியாரே எனக்கு நிறைய பிரச்சனை தந்து வீட்டை விட்டு வெளியில் அனுப்ப பார்க்குறாங்க, என் வீட்டுக்காரரையும் என்னையும் பிரிக்கணும்னு நினைக்கிறாங்கன்னு நானும் போலீஸை இங்கே கூட்டிகிட்டு வந்து நியாயம் கேட்பேன்.
எனக்கும் என் வாழ்க்கைக்கும் பிரச்சனை செய்கிற யாரையும் நான் சும்மா விட மாட்டேன். மனோஜ், இது உனக்கும் உங்கள் அம்மாவுக்கும் தான் சொல்லிகிட்டு இருக்கேன். புரிஞ்சு நடந்துக்கோங்க. இனி நான் தினமும் உங்களுக்கு பணம் தர மாட்டேன் அத்தை. இனி வீட்டு வேலையவும் செய்ய மாட்டேன். வேணும்னா வீட்டு வேலையை செய்யுங்க. நான் மனோஜ் கூட சந்தோஷமாக வாழ்வேன். அப்படி இல்லைன்னா நானும் மனோஜும் தனி கொடுத்தன போயிடுவோம். யார் என்ன சொன்னாலும் இனி நான் கேட்கவே மாட்டேன் அப்படின்னு விஜயாவை வெளுத்து வாங்கிட்டு ரொம்ப கோவமாக ரூமுக்கு போயிடுறாங்க ரோகிணி. இதை பார்த்த மனோஜும் விஜயாவும், என்ன ஒரு பக்கம் ரோகிணி, இன்னொரு பக்கம் அண்ணாமலைன்னு 2 பேரும் இப்படி வெளுத்து வாங்கிட்டு போகிறாங்க, நம்ம நினைக்கிறது எதுவுமே நடக்காதா என்ன அப்படின்னு யோசிக்கிறாங்க. இதை பார்த்துட்டு இருந்த முத்து மீனா கிட்ட சொல்கிறாங்க, பாத்தியா மீனா, பாலலமாக எல்லார் முன்னாடியும் எங்கள் அம்மாவையும் மனோஜும் கேள்வி கேட்டு வெளுத்து வாங்கிட்டு போகிறாங்க. ஆனால் பதில் பேசாமல் 2 பேரும் நிற்கிறாங்க. எங்கள் அம்மா செஞ்சது பெரிய தப்பு தானே. ரோகிணி இருக்கும்போதே இந்த மனோஜுக்கு வேறு கல்யாணம் செய்யணும்னு ஏற்பாடு செஞ்சால் எல்லாரும் பார்த்துட்டு அமைதியாகவா இருப்பாங்க. மனோஜுக்கும் எங்கள் அம்மாவுக்கும் இதுவும் வேணும், இன்னமும் வேணும். இனி மனோஜோட வாழ்க்கையில இருந்து மட்டும் இல்லாமல் இந்த வீட்டில் இருந்தே இந்த ரோகிணியை வெளியில் அனுப்பணும்னு எங்கள் அம்மா ஏதாவது திட்டம் போட்டால் எங்கள் அப்பாவும் சும்மா விட மாட்டாங்க, ஏன் இந்த ரோகிணியும் சும்மா விட மாட்டாங்க அப்படின்ற மாதிரி முத்துவும் மீனாவும் பேசிகிட்டு இருக்கும்போதே இதை பார்த்துட்டு இருக்க விஜயா நினைக்கிறாங்க, இந்த ரோகிணிக்கு எவ்வளோ திமிரு, தினமும் எனக்கு பணம் தர மாட்டேன்னு சொல்லி அந்த பேச்சு பேசிட்டு போகிறா. எப்படி ரோகிணி மறுபடியும் மனோஜ் கூட சந்தோஷமாக இந்த வீட்டில் வாழ்ந்துடுறான்னு நான் பார்க்க தானே போகிறேன்னு சொல்லி ரோகிணி மேலே கோவமாக இருக்காங்க விஜயா.